ஃபீனிக்ஸ் பறவையும் தரைவிரிப்பும். இது விடுமுறை நாட்கள். ரொம்ப சலிப்போட இருந்த 5 பசங்க விளையாட்டு அறையில உட்கார்ந்துருந்தாங்க. மழையெல்லாம் வந்து மந்தமா இருக்கு. எனக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு தோணுது. நம்மள மாதிரி பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அந்த மணல் தேவதை மாதிரி. பசங்களா, புது கார்பெட் வந்துருச்சு. எஸ், புது கார்பெட் வந்துருச்சு பேண்டர். நாள் முழுக்க அதுல உட்காந்து மழைய பார்க்கலாம். அது ரொம்பவே ஜாலியா இருக்கும். அந்த புது கார்பெட்டை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. பசங்க அதை விரிச்சு விட்டாங்க. என்னது இது? முட்டையா? அங்க பாரு, அதுக்குள்ள என்னமோ இருக்கு. படபடன்னு வருது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி இருக்கு. இதுக்கு நாம ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாசனையான மெழுகுவத்திகளும் பைன்டோன்ஸும் இருக்கு. நான் போய் பூக்கள் எடுத்துட்டு வரேன். பூத்தொட்டியில ஃப்ரெஷ்ஷான பூக்கள் எல்லாம் இருக்கு. அந்த பசங்கள்லாம் பூக்கள் அப்புறம் மெழுகுவர்த்திகளை வச்சு சில மெழுகுவத்திகளையும் சில சந்தன கட்டைகளையும் பத்த வச்சாங்க. ஒரு மண்பானையில பைன் கோன்ஸையும் வச்சிருந்தாங்க. அங்க பாத்தியா? அத பாரு. பாப், பாப், என்ன இது? ஹலோ, என்ன மறுபிறவி எடுக்க வச்சதுக்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். பேசுற பறவையா? ஃபீனிக்ஸ், நான் தான் ஃபீனிக்ஸ். உங்க பாடங்கள்ல கண்டிப்பா என்ன பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. தீயில எரிஞ்சு மறுபிறவி எடுக்கிற பறவை நீதானே? சரியா சொன்ன. இந்த முறை 2000 வருஷத்துக்கு அப்புறமா. ஆனா எப்படி நீ இந்த கார்பெட்குள்ள வந்த? என்னை யாரும் தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்காக தான் இந்த விஷிங் கார்பெட்ல நான் 2000 வருஷமா இருந்தேன். ஆனா இது ஒரு சாதாரண கார்பெட் தானே? ஆமா, விஷிங் கார்பெட் எல்லாம் கதைதான். தேவதைகள் கதை. என்ன பார்த்தா தேவதைகள் கதையில வர மாதிரியா இருக்கு. அப்படின்னா இது விஷிங் கார்பெட்டா? கபோர்ட்ல இருந்து யாரு மெழுகுவத்தி எல்லாம் எடுத்தது? ஓ, சமையல்காரங்க. அவங்க இந்த பக்கம் தான் வராங்க. நாம நம்மளோட சொந்த மெழுகுவர்த்தியை கூட எடுக்க கூடாதா என்ன? சீக்கிரம் ஒளிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து இங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட மெழுகுவத்தி இங்க எதுக்காக நெருப்பு பத்த வச்சிருக்கீங்க? இருங்க, உங்க அம்மா கிட்ட சொல்றேன். அதுவும் நீங்க ஒரு பறவை மேல ஏத்தி வச்சிருக்கீங்க. இல்ல, நாங்க அப்படியெல்லாம் பண்ணல. எங்களை நம்புங்க. மேடம், மேடம். அம்மா கிட்ட சொல்றதுக்கு நாம விடக்கூடாது. கார்பெட், எங்களை எங்கேயாச்சும் தூரமா கூட்டிட்டு போ இப்பவே. என்ன? சரி, கார்பெட் நம்மள எங்க கூட்டிட்டு வந்திருக்கு? ஓ, எனக்கு இப்போ சூரிய வெளிச்சம் தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. இது பார்க்க ஒரு தீவு மாதிரியே இருக்கு. இது ரொம்ப அழகாவே இருக்கு. இது என்ன கனவு மாதிரி இருக்கு? என்னுடைய அழகான கனவுல நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? கிளம்புறீங்களா இங்க இருந்து? இந்த சமையல்காரங்களை கனவா நினைவான்னு யோசிக்கிறதுக்கு விட்டுட்டு தீவை சுத்தி பார்க்கறதுக்கு அந்த பசங்க கிளம்புனாங்க. இங்க யாரும் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்ல. இது பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அவங்கள நம்ம அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே. அவங்க எங்க? அந்த கார்பெட் எங்க? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அங்க பாருங்க.
கார்பெட் இங்கதான் இருக்கு. தண்ணியில இருந்து அவங்கள காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? தண்ணிக்குள்ள போய் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போகலான்னு இருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க தான் ராணியா. அவங்களோட வேதங்கள்ல அப்படி இருக்கான். ஒரு நாள் வெள்ளை கிரீடத்தோட ஒரு ராணி இந்த கடல்ல இருந்து எழுவாங்கன்னு எழுதி இருக்கான். வெள்ளை கிரீடமா? சமையல்காரங்களோட தான் இருக்குமா? ராணி ராணி ராணி. ராணியா? நானா? உங்களுக்கு வெறுப்பம் இல்லைன்னா நீங்க இதை ஏத்துக்க தேவையில்லை. யாரு சொன்னா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எப்படியாவது ராணி ஆகணும்னு ரொம்ப ஆசை. உங்களை மாதிரி பசங்க கிட்ட இருந்தும் சமையல்ல இருந்தும் தள்ளி இருக்கணும்னு ஆசை. நான் இங்கதான் இருக்க போறேன். கனவுல இருந்து முதல்ல வெளியில போங்க. பசங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. ஆன்டியாக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. கார்பெட், சமையல்காரங்க இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. உங்களுக்கு இங்க பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? என் கூட திரும்ப வீட்டுக்கு வரீங்களா? இந்த உலகத்திலேயே எனக்கு சிறந்த இடம் இது மட்டும்தான். இவங்களோட மொழிய கூட நான் கத்துக்கிட்டேன் தெரியுமா? ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. நீ கிளம்பு ஆன்ட்டியா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் இவங்க கூடவே கனவுலயே இருந்துடுறேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்டியா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு நாள், குழந்தைங்களா, நானும் உங்க அப்பாவும் வேலை விஷயமா வெளியில போக வேண்டியது இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் ஆன்ட்டி ஏமா கூட இருங்க. ராபர்ட், இந்த லெட்டரை போய் நீ போட்டுட்டு வந்துரு. நாளைக்கு ஸ்டேஷன்ல இருந்து சரியா எந்த நேரத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகணும்னு இதுல எழுதியிருக்கேன். பாப் அந்த லெட்டரை வேணும்ட்டே போடாம இல்ல. ஆனா ஃபீனிக்ஸ் பறவை அப்புறம் கார்பெட்டை பார்த்ததுல இருந்து எல்லாத்தையும் அவன் மறந்துட்டான். அதனால அடுத்த நாள் பசங்களை அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போக யாருமே வரல. ஹேய் பாப், நீ என்ன காரியம் பண்ண? நாம இங்க இருந்து எப்படி போறது? திரும்ப வீட்டுக்கு போகலாம். கார்பெட் இருக்கிற இடத்துக்கா? ஃபீனிக்ஸ் கிட்டையும் அம்மாவும் அப்பாவும் வெளியில இருக்காங்க. இப்போ நம்ம வீட்ல யாருமே இல்ல. இப்போ பசங்க ஒரு கேப் பிடிச்சு வீட்டுக்கு திரும்பவும் போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா வீட்ல யாருமே இல்ல. இப்போ நாம என்ன செய்யறது? சீக்கிரமாவே வந்துட்டீங்க. பசங்க அவங்களோட விளையாட்டு அறைக்குள்ள போனாங்க. ஃபீனிக்ஸ், அந்த கார்பெட் எங்கிருந்து வந்துச்சு? அது இந்த உலகத்தையே சுத்தி வந்திருக்கு. ராஜா, ராணி அப்புறம் இளவரசிகள் கூட எல்லாம் இருந்திருக்கு. ஆனா நிஜமாவே அது எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கும் தெரியாது. ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி? ஒரு பேப்பர் துண்டை எடுத்துக்கோங்க. அதோட சொந்த ஊர்ல இருந்து எதையாச்சும் எடுத்துட்டு வர சொல்லி நீங்க எழுதுங்க. அதை எடுத்துக்கிட்டு வர்றத வச்சு அது எங்க இருந்து வந்துச்சேன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு 3 வரை மட்டும்தான். அதனால நீங்க பார்த்து எழுதுங்க. சரி, நாம இப்படி எழுதலாம். உன்னோட சொந்த ஊர்ல இருந்து நீ பிரபலமான சிறந்த உன்னை எடுத்துக்கிட்டு வா. அது பிரபலமானது அப்புறம் சிறந்ததுன்னா 2 தடவை கேக்குற மாதிரி ஆயிடும். அதனால பிரபலமானதுன்னு மட்டும் எழுதலாம். அத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்.
அதை எழுதி அந்த கார்பெட்டுக்கு மேல வச்சாங்க. அந்த கார்பெட்டும் பறந்து போச்சு. சொந்த ஊர்ல இருந்து பிரபலமா இருந்ததை அது எடுத்துக்கிட்டு வந்துச்சு. பெர்ஷியன் பூனைகள், மொத்தம் 122 பூனைகள். என்ன? நான் எப்படி? பர்ஷியா. இந்த கார்பெட் பர்ஷியாவை சேர்ந்தது. நான் இப்போ ஒளிஞ்சுக்கணும். இதுங்க பூனைகள். பசியா இருக்கிற பூனைகள். நீ இன்னொன்னு எழுது, சாப்பாட்டுக்கு. டியர் கார்பெட், பூனைகள் எல்லாம் பசியோட இருக்கு. அதுங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. சாப்பாடுதான், ஆனா இதுங்களுக்கு எலிகள்லாம் வேண்டாம். நீங்க என்ன பண்றீங்க? இந்த பூனைகள் எல்லாம் நீங்க திருப்பி அனுப்பியிருக்கணும். ஒரு நாளைக்கு இருந்த 3 வரத்தையுமே நீங்க இப்போ உபயோகப்படுத்திட்டீங்க. அப்படின்னா இந்த பூனைகளோட தான் இன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம இருந்தாகணுமா? அம்மா அப்பா திரும்ப வந்தாங்கன்னா இப்ப என்ன ஆகும்? கார்பெட் ஒரு மாடோட திரும்ப வந்தது. நமக்கு எப்படி பால் கிடைக்கும்? சிரல், ஆன்ட்ரியா அப்புறம் ரோபோட் முயற்சி செஞ்சாங்க. நாம இங்க இருந்து வெளியே போலாம். கடைசியா பசியில அந்த பூனைகள் எல்லாமே சோர்ந்து போயிடுச்சு. பசங்களும் பூனைகளும் தூங்கிட்டாங்க. ஜேன் ஏதோ சத்தம் கேட்டு எழுந்திருச்சா. என்னன்னு போய் பார்த்தா, யாரு நீ? நீ என்ன திருடனா? இல்ல இல்ல, நீங்க போலீஸை எல்லாம் கூப்பிடாதீங்க. நான் ஒன்னும் திருடன் கிடையாது. எல்லாமே அந்த நாய்களால தான். பூனையோட சத்தங்களை கேட்டு அந்த இடத்துல நிறைய நாய்கள் கூடியிருந்தது. சரி, உங்களுக்கு பால் கறக்க தெரியுமா? எனக்கு பால் கறக்க நல்லா தெரியும். கடைசியா அந்த பூனைகளுக்கு பால் கிடைச்சது. இப்போ சூரியன் உதிக்க போகுது. நாம இன்னும் ஒரு 3 வரம் கேட்கலாம். இப்போ இந்த மாடையும் பூனைகளையும் நாம துரத்திடலாம். சொன்ன மாதிரியே அதுங்க எல்லாத்தையும் அவங்க அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த பூனைகள்ல சிலது அங்கங்க வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சுகிட்டு இருந்தது. கார்பெட்டை விட்டு வெளியே இருந்ததுனால எல்லாம் வீட்லயே இருந்தது. இப்போ அம்மா அப்பா கிட்ட நாம என்ன சொல்ல போறோம்? நீ அதை வெளியே எடுத்துட்டு போய் விற்க முடியுமா? இதெல்லாம் ஒன்னும் திருடிக்கிட்டு வந்தது இல்ல. பெர்ஷியன் பூனைகளை வித்தா நிறைய பணம் கிடைக்குமே. நான் அப்புறம் என்னோட சகோதரர், என் மனைவி எல்லாருமே இதை வேணும்னு விருப்பப்பட்டிருக்கோம். அவரு குடும்பத்தோட அந்த பூனைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனாரு. பூனைகளையும் வித்துட்டாங்க. அப்போதான், இந்த பூனைகள்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அங்க அவங்க எல்லாரையும் போலீஸ் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம அவங்க கிட்ட என்ன விஷயத்த சொல்லி இதையெல்லாம் சமாளிக்கிறது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆபீசர், உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் தனியா பேசலாமா? என்ன பேசுற பறவையா? என் கூட வாங்க. கார்பெட், சமையல்காரங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. அந்த பறவை எங்க போச்சு? ஒருவேளை நான் கனவு கண்டிருப்பனோ? உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இங்க எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கறாங்க. என் கூட சில நண்பர்கள் இங்க இருந்தா நல்லா இருக்கும் தெரியுமா? அதுக்காக தான் நாங்க உங்களுக்காக ஒரு 3 பேரை கூட்டிட்டு வந்திருக்கோம். புது நண்பர்கள்.
இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நன்றி ஃபீனிக்ஸ், உன்னாலதான் எல்லாமே நடந்துச்சு. அது மந்திரமும் நானும். ஃபீனிக்ஸ், உண்மையான நல்ல உள்ளம் இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் நாங்க காட்சி அளிப்போம். சமையல்காரர் அப்புறம் அந்த மனிதனோட குடும்பம், பூனைகள் எல்லார் மேலேயும் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க. அதனால நானும் கார்பெட்டும் சரியான பசங்க கூட தான் இப்போ இருக்கோம். மந்திரம் இப்பதான் தொடங்கியே இருக்கு, இன்னும் நிறையவே இருக்கு பாருங்க.